விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசி, பூச நட்சத்திரம், கடக லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய், செவ்வாய் வந்து நீசமாயிட்டாரு. நம்ம அரசியலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் வந்து நம்ம மெயினாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து செவ்வாய், இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். இப்போ செவ்வாய்ங்கிறவர் வந்து லக்னத்திலேயே வந்து நீசமாயிட்டாரு. அதுவும் யாருடைய சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே அவர் கடகத்திலே அவர் நீசமாயிட்டாரு. அப்ப அந்த கடக லக்னத்துக்கு அந்த பூச நட்சத்திரம் வந்து 8வது ராசியா வருது. அது பாத்தீங்க அப்படின்னா 8ன்றது வந்து கோர்ட்டு வழக்கு இது மாதிரி சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அந்த 8ஆம் இடம்ங்கிறது வந்து கும்பம். கும்பத்துக்கு அதிபதியான சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா 12ங்கிற மிதுன ராசியில போய் அவரு அங்க இருக்கிறாரு. மிதுன ராசியில அவர் இருக்கிறாரு சனி பகவான். அவர் வாங்கின நட்சத்திர சாரம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுவுடைய நட்சத்திர சாரம். 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது சூரியன். அந்த அரசியலுக்கு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா அவருமே போய் 12ல மிதுனத்துல போய் ராகுவுடைய சாரத்துல போய் அவரும் அந்த நட்சத்திரத்துல சாரத்திலேயே போய் அங்கேயே அமர்ந்துட்டாரு. அதனுடைய 12ஆம் அதிபதிங்கிற புதன் அவருமே பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்திலேயே வக்ரமாகி அதே ராகுவுடைய நட்சத்திர சாரத்திலேயே இருந்துகிட்டாரு.